அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன் 2024 மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசி, உங்கள் ராசிநாதன் புதன் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் சனியோட சூரியனோட வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சனி புதன், அதாவது 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் கும்பராசியில் செஞ்சிருக்காங்க. உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல கேது வந்து பாருங்கள் கன்னி ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் மகர ராசியில் செஞ்சிருக்காங்க. 10ஆம் இடமான கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்காங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு மேஷ ராசியில் செஞ்சிருக்காங்க. இதுதான் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். மார்ச் மாதம் 8ஆம் தேதி புதன் மற்றும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமாக சொல்லப்போனால் உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கார்? 9ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 10ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 10ஆம் இடமான கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானத்துக்கு போய் ராகுவோடு இருக்கார். ஆரம்ப பகுதி கொஞ்சம் சுமாராக தான் போகும், சரிங்களா? அந்த மாதம் ஆரம்ப பகுதி கொஞ்சம் சுமாராக தான் போகும். கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும், கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் உங்கள்கிட்ட, சரிங்களா? ஒரு தெளிவாக டீப்பாக சிந்தித்து செயல்பட முடியாமல் மாதிரி இப்போ இருக்கும். அதாவது தெளிவாக சிந்தித்து செயல்பட முடியாமல் அளவுக்கு போகும். ஏன்னா ராசிநாதன் வந்து சனியோடையும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து இந்த மாதம் வந்து பாருங்கள், அதாவது பார்த்திங்கன்னா 8ஆம் தேதியில் 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்புறம் 26ஆம் தேதி தான் 11ஆம் இடத்துக்கு வர்றார். ஆரம்ப பகுதி கொஞ்சம் குழப்பங்கள் சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் இந்த மாதம் கடைசி பகுதி 26ஆம் தேதிக்கு அப்புறமா தெளிவாக முடிவெடுப்பீங்க நீங்கள், சரிங்களா? ஆரம்ப பகுதி மற்றபடி பணப்பிரச்சனைலாம் உங்களுக்கு பெருசாக வராது, பெருசாக பாதிப்பு இருக்காது. ஏன்னா 10ல் உங்களுக்கு ராகு இருக்காருங்க. 10ல் ராகு இருக்கிறனால சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க, வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு இருக்கார். ராசிநாதன் மட்டும் கெட்டு போகிறனால ஆரம்ப பகுதி கொஞ்சம் டஃப்பான பீரியடாக இருக்கும். நடுப்பதிக்கு மேலே உங்களுக்கு 26க்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா ராசிநாதன் குருவோட சேர்க்கையை ஏற்படுறதுனால இந்த மாதம் கடைசி பகுதியெல்லாம் 26ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியும், சிந்தித்து செயல்பட முடியும், உங்களால் நினச்சதெல்லாம் நடத்த முடியும், அது ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும். இந்த மாதம் அற்புதமான மாதம். ஏன்னா இதுக்கு முறையில் பாருங்கள் நினச்சதெல்லாம் நடக்கலை, தொட்டது தொடங்கலன்னு சொல்கிறீங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்க சார், தொட்டதெல்லாம் தோல்வியாக போகுது, எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியாக தான் போகுது, எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தோல்வியை தான் சந்திக்கிறோம், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, அதிர்ஷ்டம் கிடைக்க மாட்டேங்குது, பணம் வர மாட்டேங்குது, சொந்த தொழிலில் முன்னேற்றம் இல்லை, வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலையில் டிப்ரெஷன் டென்ஷன் அதிகமாக இருக்குது, தொந்தரவு கொடுக்குறாங்க, எங்களை நிறைய இம்சை பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய மிதுன ராசிக்காரங்க சொல்லிகிட்டு இருக்கீங்க. அஷ்டம சனி முடிஞ்சு எங்களுக்கு பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது, அஷ்டம சனி முடிஞ்சும் நாங்கள் நிம்மதியாக இல்லை, நாங்கள் நிம்மதியாக வாழ கிடையாது, நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறோம், சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனை, கூட பழகினவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள் இவங்களே எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்க, முதுகில் குத்துறாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய மிதுன ராசிக்காரங்க சொல்லிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் 3 நட்சத்திரம் மிதுன ராசி வந்து பாருங்கள், மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், இல்லை புனர்பூச நட்சத்திரக்காரங்க, 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் பாதிப்பில் தான் இருக்கீங்க. ஒரு சில பேர் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும். ஆரம்ப பகுதியில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும், யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா ராசிநாதன் வந்து குருவோட வீட்டில் இருந்து ராகுவோட சேர்க்கை ஏற்படுறதுனால யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அடுத்தவங்களுக்கு போய் உதவி செய்கிறங்கிற பேரில் போய் ஏமாந்துருவீங்க, நம்பிக்கை துரோகம் தான் செய்வாங்க அவங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனால் இந்த மாதம் 26க்கு அப்புறமெல்லாம் தெளிவாக முடிவெடுக்க முடியும், இதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஆரம்ப பகுதி ஒரு சில பேருக்கு உடல் உபாதைகள் இருக்கும், சின்ன சின்ன உடல் உபாதைகள் தான், பெரிய அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த மாதம் வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறனால அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கே சின்ன சின்ன அலைச்சல் திருச்சல் வரதான் செய்யும், சரிங்களா? வேலை விஷயமாவோ, பிஸ்னஸ் விஷயமாவோ, இல்லை மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க, இல்லை ட்ராவலிங்லேயே இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் செவ்வாய், உங்கள் ராசிக்கு வந்து செவ்வாய் 6ஆம் அதிபதி. அந்த 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் வந்து 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு போகிறாரு. கூட செவ்வாய் சுக்கிரன் சனி இந்த 3 சேர்க்கை வந்து பாருங்கள் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே இருக்கும். அப்போ அந்த 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துலேருந்து கூட சுக்கிரன் சேர்க்கையாக இருக்கிறதுனால தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும். முழுசாக சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதம்.
அதேமாதிரி அப்பாவோட சொத்து, இந்த பூர்வீக சொத்தெல்லாம் ஒரு சில பேர் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பூர்வீக சொத்து வேணும் அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதம் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். வெளிநாட்டு பிரயாணங்கள் அந்த தடங்கள் தாமதமெல்லாம் விலகுங்க. வெளியூர் போகலாம், வெளிமாநிலம் போகலாம், இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். வண்டி வாங்கினதை கொஞ்சம் கவனமாக போங்க, சரிங்களா? ஏன்னா ஆரம்ப பகுதியில் வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பார். அங்கே 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து உங்களுக்கு சனியோட வீட்டில் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா சுக்கிரனோட காம்பினேஷன் இருந்து மறுபடியும் செவ்வாய் சுக்கிரனோட சேர்க்கை உங்களுக்கு பார்த்திங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து சின்ன உடல் தொந்தரவுகள் இருக்கும். வண்டி வாகனத்தில் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம், சரிங்களா? கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள். 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 10ல் ராகு இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள், சொந்த தொழில் பிஸ்னஸ்ஸு இதில் அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் எந்த ஒரு முன்னேற்றம் வளர்ச்சியும் கிடையாது. தொடர்ந்து தோல்வியே தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ முதலீடு போடுறீங்க, அதுக்குண்டான ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது, அதுக்குண்டான பணம் வர மாட்டேங்குது உங்களுக்கு. ஏன்னா பிஸ்னஸில் வந்து பாருங்கள், நிறைய பேர் திறமைசாலியாக இருக்கீங்க, ஆனால் வந்து பணம் வரல, சேமிப்பு பண்ண முடியாமல் இருக்குது. உங்களை விட பார்த்திங்கன்னா தகுதி குறைவாக இருக்கவங்க, படிப்பு கம்மியாக இருக்கவங்க, அறிவில்லாதவங்கள சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை, சரிங்களா? சொல்கிறீங்க ஒரு சில பேர் மிதுனராசி நேயர்கள், சார் ஒன்றுமே இல்லாதவங்களும் சம்பாதிக்கிறாங்க, டேலண்ட்டே இல்லாமல் திறமையே இல்லாதவங்களும் சம்பாதிச்சு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க, எங்களால் ஏன் ஜெயிக்க முடியலன்னால சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு. ஆனால் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம் சனியும் உங்களுக்கு போன வருஷமே உங்களுக்கு விலகிருச்சு. 2023 அஷ்டம் சனியும் விலகிருச்சு. ஆனால் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி நடக்கணும். நல்ல யோகமான தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் நல்லது நடக்கும். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாவகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி, இருள் கிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தியில் நடந்தால் அப்புறம் எப்படி நல்லது நடக்கும்? கெட்டது தானே நடக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன அமைப்பில் பிறந்திருக்கீங்க, என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்ன கிரகத்தோட தாக்கம் உங்கள் உடம்புல இருக்குது, என்ன கிரகத்தோட இம்பேக்டில் இருக்கீங்க, அதெல்லாம் பாருங்கள். அது பார்த்தா தான் நம்ம முழுசாக சொல்ல முடியும். ஆனால் பொது பலனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்ப பகுதி கொஞ்சம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சில மிதுன ராசிக்கு உடல் தொந்தரவுகள், மன சோர்வு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா குழப்பங்கள் இதெல்லாமே இருக்கும். நடுப்பகுதிக்கு மேலே 26க்கு மேலெல்லாம் கொஞ்சம் தெளிவாவீங்க, சரிங்களா? 10ஆம் அதிபதி குரு 11ஆம் இடம் மேலே லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ லாபஸ்தானத்தில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அமோகமான வளர்ச்சி இருக்கும். பணம் வருங்க இந்த மாதம். பணத்துக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. ஹெல்த்தில் கவனமாக இருங்க, வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க, சரிங்களா? யார்ட்டி பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இந்த மாதம் உங்களுக்கு வராது. பணம் வரும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த மாதம். ஏன்னா 11ல் குரு இருக்கார். இப்போ லாபங்களை கொடுப்பார், லாபங்களை கொட்டி கொடுப்பார், லாபங்களை அள்ளி கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். 7ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையை குரு பகவான் பார்க்குறதுனால திருமணமே நடக்காமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வரன் உங்களுக்கு தேடி வரும். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கும் மிதுன ராசி நேயர்கள் உங்களுக்கு. இல்லைன்னா வந்து பாருங்கள், நீங்களே மிதுன ராசியாக இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பையன் அமைஞ்சிருக்காது, நல்ல ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்காது. நிறைய வரன் தேடி இருப்பீங்க, நிறைய வரன் பார்த்துருப்பீங்க, எங்கெங்கேயோ அலைஞ்சு தெரிஞ்சு எங்கெங்கேயோ ஊருக்கெல்லாம் போய், இப்போ வெளியூருக்கெல்லாம் போய் ஜாதகம் பார்த்துருப்பீங்க, எதுவுமே செட் ஆகிருந்திருக்காது. எவ்வளோ வரன் தேடினீங்க, போராடினீங்க. ஆனால் இந்த மாதம் நல்ல ஒரு வரன் கைக்கூடி வரும் உங்களுக்கு. ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் நிச்சயமாகவும் நல்ல உறுதி உங்களுக்கு அதான் உறுதி செய்வீங்க. ஒரு சில பேரில் மிதுன ராசி நேயர்கள் பாருங்கள், நிச்சயம் பண்ணி நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, அதான் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இந்த மாதம். ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணிடுவீங்க, ஒரு சில பேர் நிச்சயம் பண்ணுவீங்க. அடுத்த மாதம் இல்லை அதுக்கடுத்த மாதம் நல்ல திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரிங்களா? இல்லை ஒரு சில பேர் பாருங்கள், தை மாதத்திலே நீங்கள் நிச்சயம் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதம் திருமணம் நல்லபடியாக முடியும். அப்போ இந்த திருமண பாக்கியம், அந்த புத்திர பாக்கியத்துக்கெல்லாம் இந்த மாதம் பிரச்சனையே கிடையாது. நல்லது நடக்க போகுது இந்த மாதம், நிச்சயமாக நல்லது நடக்கும், பயன்படுத்திக்கிங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, அமோகமான வளர்ச்சி இருக்கும். வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரிங்களா? இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்கும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உங்களோட தேக ஆரோக்கியத்தில், உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க. உங்கள் சுயஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். அந்த கிரகம் தான் உங்களோட தலையெழுத்து, அதுபடி தான் உங்களோட தலையெழுத்து போயிட்டுருக்கும், அதுபடி தான் உங்களோட விதி போயிட்டுருக்கும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன அமைப்பில் இருக்கீங்க, என்ன கிரகங்களோட தாக்கத்தில் இருக்கீங்க, அந்த கிரகங்கள் நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்களா, பாதகமாக இருக்காங்களா, உங்களுக்கு நன்மை செய்யுமா, கெட்டது செய்யுமா, இதெல்லாம் பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசி நேயர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காங்களா இல்லை அன்ஃபேவரபுளாக இருக்காங்களா,
பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, உங்களுக்கு சப்போர்ட் செய்யுமா சப்போர்ட் செய்யாதா, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, தெளிவாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.